ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி விரதம் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதம் வரமகாலட்சுமி நோன்பு, வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் காலத்தில் மகத நாட்டோட அரசி தான் சுசீந்திரா. சுசீந்திராவுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு சாருமதின்ற பேர். சாருமதி ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. சாருமதி திருமணம் செய்த அவங்களோட புகுந்த வீட்டில் அவங்க மாமியார், மாமனார், கணவர் எல்லாரையும் தெய்வமாக பாவிச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க தினமும் பூஜிக்கிற மகாலட்சுமி தாயார் சாருமதியோட கனவுல தோன்றி சொன்ன நோன்பு விதிமுறைகள் தாங்க வரலட்சுமி நோன்பு. இதை பண்ணும்போது இன்னும் உனது வீடும் நாடும் சுபிச்சம் அடையும்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து வரலட்சுமி நோன்பு பற்றி சாருமதி அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி அவங்களும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. வரலட்சுமி நோன்பு ஆடி மாதம் வளர்பிறையில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் வெள்ளிக்கிழமையில வருங்க. இந்த நோன்பு கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும், தாலிபாக்கியம் நிலைக்கவும், இல்லத்தில் செல்வம் கொளிக்கவும் இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் செஞ்சுட்டு வரலாங்க. இந்த நோன்பை ரொம்ப எளிய முறையிலையும் பண்ணலாம். வரலட்சுமி நோன்பு எல்லா சுமங்கலி பெண்களுமே செஞ்சுட்டு வரலாம். அதாவது வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு விரதம் இருந்து மாவிலை தோரணம் கட்டி வெற்றிலை கலசம் வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் அணிவிச்சு மகாலட்சுமியாக பாவிச்சு நம்ம வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் நீங்களும் செய்யுங்க. உங்கள் இல்லங்களிலும் வளமும் நலமும் பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் முகவை பொண்ணுங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.